வர வர போலீஸ்காரங்களோட இதை இப்படித்தான் சொல்லணும், போலீஸ்காரங்களோட அட்டூழியம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. குறிப்பா விஜய் அவர்களோட நேரடி கண்காணிப்பிற்கு கீழ் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பரவுறதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த விஷயத்த பாருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு விரட்டுறது, புடிச்சு நைட்டே புடிச்சு கிழிக்கிறது, இப்ப புடிச்சு தள்ளுறது. சொல்லுங்க, நாங்க வரோம். இங்க இருக்காங்க. என் பொண்ணு பேர் சிஎம் ரெஜினா. காலையில 8 மணிக்கு சார்லஸ் நகர் சென்னையில எங்க வீட்டுக்காரர் வந்து போலீஸ், புதுக்கோட்டை போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லல, எதுக்கு கூட்டிட்டு போனாருன்னு சொல்லல, நடு ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. நான் கேட்கும் போது நைட்டே புடிச்சு என்ன தள்ளி விட்டு போயிருக்காங்க. இங்க இருந்து நாங்க புதுக்கோட்டை போறதுக்கு 1 டே ஆகும். அதனால நான் சிஎம் சார் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎம் சார் வந்து பார்க்க பேசணும் சொன்னா, இங்க பாருங்க போலீஸ் புடிச்சு என்னென்ன வேலை பார்த்திருக்கேன்னு புடிச்சு இழுத்து என்னை தள்ளி விட்டு புடிச்சு இங்க ஓரமா உட்கார வச்சு எங்களை புடிச்சு நோண்டிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்குதான் போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இதுக்குதான் போலீஸ்க்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? ஒரு பிரச்சனைனா இங்க இருந்து நாங்க அங்க போக முடியாது, 1 டே ஆகும். உண்மைதானே? இது எத்தனை இடங்கள்ல நடக்கிற விஷயம் தானே. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா நியாயம் கொடுக்க வேண்டியவங்களுக்கே, ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி பெரிய பார்ட்டியா இருப்பாங்க, அவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறதும் நடந்துகிட்டு தானே இருக்கு. எத்தனையோ நல்ல போலீஸ்க்கு மத்தியில இந்த மாதிரி மோசமான வேலைகள் செய்யற போலீஸும் இருந்துட்டு தானே இருக்காங்க. ஒரு சில பேரால ஒட்டு மொத்தமா அந்த மொத்த குரூப்புமே தவறா பார்க்கப்படுது. காவலன் நண்பன் அப்படிங்கறத தாண்டி ஆத்தாடி அப்படிங்கறதும் இருக்கத்தானே செய்யுது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.